Hi, hello, welcome to eCareer Plus in YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதாவது மொபைல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில மொபைல் ஃபோன்ஸஸில் இப்போ உள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணதுக்கான மேஜர் ரீசன் இதுவாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன்ஸஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். ஓகேவா, இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் எனக்கு ஒரு டஸ்ட்டு போயிருந்தாலோ இல்லை வாட்டர் லாக் ஆகிருந்தாலோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அந்த இதுக்குள்ளே எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் சிம்பிள் ஆன் பண்ணும்போது ஹெட்ஃபோன் சிம்பிள் எனக்கு வரும். அப்படி ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு மொபைல் ஃபோனில் வந்து ஏர் ஸ்பீக்கர் அண்டு மைக் வந்து ஒர்க் ஆகாது. நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ நார்மலாக என்னால் பேச முடியாது. ஏர் ஸ்பீக்கர் அண்டு மைக் என்ன ஆகாதுன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஒரு செக்ஷனை எப்படி நான் அந்த கம்ப்ளைண்ட்டை நானே மேக் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ என்னோடய ஃபோன் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து எனக்கு ஹெட்ஃபோன் ஜாக்குரிய சிம்பிள்ஸை நானே கம்ப்ளைண்ட் வந்து சின்ன கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும், டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பட் அந்த கம்ப்ளைண்ட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கிமேட்டிக் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அனலைஸ் பண்ண முடியாது. ஸ்கிமேட்டிக் விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ ஸ்கிமேட்டிக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறது, எப்படி அந்த ட்ராக் செக்ஷன் போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்கிமேட்டிக் லைன் வீடியோஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ஸ் மொபைல் ஃபோன்ஸஸில் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸஸ் இப்போ அதிகமாக வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு காம்போ டச் டிஸ்பிளே எனக்கு ஒட்டுறது அந்த மாதிரி தான் அதிகமாக வருது. போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லும் போது இஎம்எம்சி செக்ஷன்ஸ் தான் எனக்கு அதிகமாக வருது. ஸோ இஎம்எம்சி செக்ஷன்ஸ் வரும்போது எனக்கு போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எனக்கு கரண்ட் ஆம்பியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ட் லைனில் கரண்ட் ஆம்பியர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கரண்ட் ஆம்பியர் செக்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். அதாவது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இல்லாட்டி அந்த ப்ராப்ளமை என்ன பண்ண முடியாதுன்னா சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபோனோட கேசிங் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட கேசிங் லைனில் இந்த டச் கனெக்ஷன்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு கனெக்ஷனை ரிமூவ் பண்ணும்போது இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த டச் கனெக்ஷனுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு வருமா இந்த சைடு வருமானு தெரியாமல் இதை பிச்சு விட்ருவாங்க. இதை பிச்சு விட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோன் லைனில் திரும்பியும் ஜாக் வந்து மாட்ட முடியாது. அதே மாதிரி இந்த பிளாக்கையும் நல்லா ஃபோர்ஸாக தள்ளி விட்டுருவாங்க, ஃபோர்ஸாக உடச்சிருவாங்க. அப்படி உடச்சிட்டாலும் அந்த ஃபோன் வந்து எந்த கனெக்டர் சரி, இப்போ ஆன் ஆஃப் சுவிட்சு, டச்சு, டிஸ்பிளே, ஏர் ஸ்பீக்கரு, மைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர்ஸ் பேஸ் பண்ணி எஃபிசி கனெக்டர், பிபி கனெக்டர் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்துருச்சு. ஸோ அந்த கனெக்டர் லைனில் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக நிறையா சின்ன கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கும். நீங்கள் அந்த கனெக்டர் லைனை டேமேஜ் பண்ணிடுவீங்க, பக்கத்தில் உள்ள டிஸ்பிளே கனெக்டரை டேமேஜ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து இந்த கனெக்டர்ஸ் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா பொறுமையாக எடுங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக என்ன பண்ணுங்கன்னா கனெக்டர்ஸ் எடுக்கும் போது மட்டும் பொறுமையாக என்ன பண்ணுங்கன்னா எடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் என்னோட ஹெட்ஃபோன் ஜாக்கு. இப்போ நான் இந்த போர்டை நான் ஆன் பண்ணுறேன். இந்த போர்டை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன மாதிரி வோல்டேஜஸ் வருது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதாவது ஆன் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா, இந்த போர்டுக்கு நான் இப்போ சப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ ஆன் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஆன் ஆகுது. இப்போ அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபோன் ஆனில் தான் இருக்குது. இப்போ அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு சப்ளை மட்டும் கொடுக்குறேன். நான் ஆனால் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணல, சப்ளை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து மல்டிமீட்டரில் 20 வோல்டேஜில் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ஹெட்ஃபோன் ஜாக்கில் எவ்வளோ வோல்டேஜஸ் வருது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி இந்த க்ரொக்கடைல் மவுத் பின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போலாம் இந்த க்ரொக்கடைல் மவுத் பின் வரது கிடையாது, இந்த மாதிரி டைப்ஸஸ் தான் வருது. பிபி கனெக்டட் டைப்ஸஸ் தான். டிஸ்பிளே, ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிஸ் எல்லாமே வருது. 20 வோல்டேஜ் டிசியில் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ ஒவ்வொரு பின்னையும் நான் டச் பண்ணுறேன். எனக்கு எந்த வித ரீடிங்ஸும் காமிக்கலை. இங்கே எனக்கு
1.2 சம்திங் எனக்கு இங்கே வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து வருது. 1.2 1.8 சம்திங் வருது. இந்த இடத்துல வச்சேன்னா எனக்கு காம்பனண்ட்டில் ரீடிங் வரல, அதாவது ஹெட்ஃபோன் ஜாக் கிட்ட வரல. அதே மாதிரி இங்கே எனக்கு வோல்டேஜ் ரேஞ்ச் வரல, இங்கேயும் வரல, இந்த இடத்துலையும் வரல. இங்கேயும் எனக்கு 1.3 சம்திங் எனக்கு என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டண்ட்டாக இல்லை, பட் எனக்கு 1.7 1.6 சம்திங் வருது. இப்போ ஃபோனை ஆன் பண்ணுவோம். நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதே இதில் என்னென்ன வோல்டேஜஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட வோல்டேஜ் லைன் செக் பண்ணுறேன். எனக்கு எந்த வித வோல்டேஜும் வரல. இங்கேயும் எனக்கு எந்த வித வோல்டேஜும் வரல, இங்கே வருது பார்த்தீங்களா, 2.9 சம்திங் வருது. முன்னாடி இங்கே எனக்கு வோல்டேஜே வரல, இங்கே 2.9 சம்திங் எனக்கு இந்த பின்னில் வருது. இங்கே எனக்கு வோல்டேஜஸ் 0.3 சம்திங் வருது. இங்கே எனக்கு எந்த வித வோல்டேஜ், இதுதான் எனக்கு சப்ளை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. எனக்கு போர்டை ஆன் பண்ண உடனே, ஒரு மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கெங்கே வோல்டேஜஸ் போய் நிற்கிது, ஆன் பண்ணக்கப்புறம் எங்கெங்கே வோல்டேஜஸ் போய் நிற்கிது அப்படின்றத ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் பர்சனுக்கு தெரிஞ்சால் தான் அந்த மொபைல் ஃபோனை நம்மளால் சர்வீஸ் பார்க்க முடியும். ஸோ அது இல்லாமல் நம்மளால் சர்வீஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மொபைல் ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் போய் வந்து நிற்கும், நான் உள்ளக்கு போவா என்ன அப்படின்றது கேட்டுட்ருக்கோம். ஐசியோட கமாண்ட்ஸ் பேஸ் பண்ணியும், கெப்பாசிட்டர்ஸோட கமாண்ட்ஸை பேஸ் பண்ணியும், ரெசிஸ்டரோட கமாண்ட்ஸ் பேஸ் பண்ணியும் சொல்லிட்டு ரன் ஆகி அப்படியே நிற்கும். நம்ம எப்போ ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ட்ரிகர் கொடுக்குறோமோ, ஐசிலேருந்து சிக்னல்ஸ் வந்து போகுதோ, அப்போ தான் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு எனக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த அவுட்புட் வோல்டேஜஸ் வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ நார்மலாக ஸ்பீக்கர் செக்ஷன் எனக்கு வோல்டேஜஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீக்கரில் கூடிய சிக்னல்ஸ் எனக்கு வந்தால் தான் ஸ்பீக்கரோட அவுட்புட் செக்ஷன்ஸில் எனக்கு சப்ளை போய் ஸ்பீக்கர் எனக்கு ரன் ஆகும். ஸோ ஆன் பண்ணும்போது மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆன் பண்ணக்கூடிய வோல்டேஜஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே போகும்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் லைனில் இருந்து நின்றுட்டு எல்லா செக்ஷனும் பவர் ஐசி, நெட்வொர்க் ஐசி, ஆர்எஃப்ஐசி, சிபியு, இது எல்லா இடத்துலையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக நின்றுட்டுருக்கும். எப்போ அதுக்குரிய வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கமாண்ட் செக்ஷன் மூலியமாக தான் அது என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. கமாண்ட் செக்ஷன் மூலியமாக தான் அந்த அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, அதாவது கமாண்ட் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த கமாண்ட் வந்துச்சுன்னா இது எனக்கு ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கேஸ் நம்மளோட போர்டு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுனாலோ, அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்ம மலையில் போகும்போது நனைஞ்சிருச்சுனாலோ, இல்லை நம்மளோட ஃபோனில் வந்து தூசி அதிகமாக படிஞ்சிருச்சுனாலோ, ஹெட்ஃபோன் சிம்பிள் எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் லைனில் நான் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டுக்கு எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னா என்னோடய லவுட் ஸ்பீக்கர் கேட்கும், நான் கால் அட்டன் பண்ண உடனே எனக்கு ஏர் ஸ்பீக்கரும் சரி மைக்கும் சரி எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஹெட்ஃபோனில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தாங்கன்னா ஹெட்ஃபோனில் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹெட்ஃபோன் மாட்டியிருக்க மாட்டோம், ஹெட்ஃபோன் சிம்பிள் மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா வந்திருக்கும். அந்த மாதிரி செக்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு லைன் ஜம்பரிங் அடித்து காமிக்கிறேன், நெகட்டிவோட டச் பண்ணி காமிக்கிறேன், என்ன வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஒரு லைன், அதாவது பாசிட்டிவ் லைன்லேருந்து நெகட்டிவ் லைனில் வந்து நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் லைனில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் பண்ண போகிறேன். கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த ஏஜ்லேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏன்னா இது மேலே இன்சுலேஷன் லேயர் இருக்கும், அதனால் இந்த ஏஜையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக சுரண்டிக்கிறேன். அதாவது மேலே உள்ள லேயரை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஜம்பரிங் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சும்மா பாசிட்டிவ் லைன்லேருந்து ஒரே ஒரு லைன் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த போர்டை நான் ஆன் பண்ணி இந்த பாசிட்டிவ் லைனை நான் நெகட்டிவோட டச் பண்ணுறேன், அதாவது கிரவுண்டோட டச் பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகேவா, சம்டைம்ஸ் வந்து போர்டே ஆனாமல் போகும் நம்மளுக்கு. இந்த போர்டு வந்து கிரவுண்டு வந்து பாசிட்டிவ் லைன் வந்து நெகட்டிவோட டச் ஆகும்போது போர்டே எனக்கு ஆன் ஆகாமல் போகும். ஓகேவா, வந்துருக்கா, என்ன வந்துச்சு பார்த்தீங்களா?
ஹெட்ஃபோன் இஸ் பிளக்டு இன் அப்படின்னு வந்திருக்கா. மேலே ஹெட்ஃபோன் சிம்பிள் தெரியுதா? எடுத்தோடனே பாருங்கள், ஹெட்ஃபோன் இஸ் பிளக்டு அவுட். இது எந்த இடத்துலையும் எந்த வீடியோஸஸ்லேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைனில் தான் நான் சொல்கிறேன். நான் ஸோ இந்த ஹெட்ஃபோன் லைன் சிம்பிள் எதுக்காண்டி வருது? ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் லைன் எந்த ஒரு பாசிட்டிவாக வந்து நெகட்டிவோட எனக்கு டச் ஆகும்போது அதோட வேலை நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, ஒரு ஃபோன் லைனில் ஹெட்ஃபோன் லைனில் எங்கெங்கே சப்ளைஸ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்த்துட்டு அதோட கிரவுண்டோட டச் ஆனால் என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகே, இது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த மாதிரி தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அனலைசிங் மேஜராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் அகேன் நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.